गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள், இன்றைய கிழமை திங்கள் கிழமை, பங்குனி மாதம் 19ஆம் நாள், இன்றைய திதி சப்தமி திதி, இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ள இன்னைக்கு தோன்றும். பேச்சுல அதிரடியான பேச்சுகள் இருக்கும். வாய் பல் இதுல ஏதாவது காயங்கள் ஏற்படலாம். கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியம் நிறைய இருக்கும். உங்களோட செயல்கள் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும். விளையாட்டுகள்ல ஆர்வம் மிகுந்து காணப்படுவீங்க. இசை இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். வேலையாட்கள் உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி கிடைப்பாங்க. இளைய சகோதரர் நலமுடன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வீடு வண்டி மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு. உறவினர்கள் வழியில நல்ல நட்போடு பழகுவீங்க. நண்பர்கள் வழியிலையும் நல்ல நட்போடு பழகுவீங்க. குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை ஏதாவது ஏற்படலாம். வாகன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிபட்டு ஏதாவது இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுதங்கள்னால காயம் ஏற்படும். எண்ணெய் சம்பந்தமான பொருட்கள்ல கவனம் தேவை. மிஷின் இரும்பு சம்பந்தமான பொருட்களுக்கு பக்கத்துல இருக்கும் போதும் கவனம் தேவை. பூர்வீகத்துல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகலாம். வழக்குகள் வரலாம். வழக்குகளும் பெரிதாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மாமனார் தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குழந்தை பேரு மருத்துவரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சிக்கலான தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஜோதிடராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம். நரம்பு வயிறு மூளை இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உஷ்ண வியாதி பெரிதாகலாம். தாய் மாமாவிற்கு ஏதாவது உடல் நல கோளாறுகள் வரலாம். திருமணம் சீக்கிரமே கைகூடும். கூட்டு தொழில் நல்லா நடக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆனால் நீங்காத ஒரு நோய் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தந்தை நலமுடன் இருப்பார். இனிமையாக இருப்பார். தந்தைக்கு சிறு மன அதிருப்தி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாமே நீங்க ஈடுபாடு எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. தொழில் நல்லபடியாக போகும். அரசு உரிமை கிடைக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும். கௌரவம் அதிகரிக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடந்து வெளிநாட்டுக்கு வேகமாக போவீங்க. அரசாங்க பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த சகோதரருக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் அணிந்து வெளியே போங்கன்னு அறிவுறுத்துங்க. இரும்பு மெஷின் எண்ணெய் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு பக்கத்துல இருக்கும்போது கவனமா இருக்கேன். நெருப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு பக்கத்துல இருக்கும் போதும் கவனம் அதிகமாக தேவை. உங்களுக்கு கால் பகுதிகளில் கவனம் அவசியம் தேவை. கண் இதயம் வாய் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு பதவிகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அரசியல்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். மாமனார் இருக்காருன்னா அவருக்கும் ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். நாட்டின் முக்கிய தலைவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். குலத்தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சூரிய மின்சக்தி நெருப்பு இது சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம்.
தலை, பாதம் இந்த இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்பிக்கை துரோகம் யாராவது பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க முருகப்பெருமானையும், நாராயணனையும், விநாயகரையும், சிவபெருமானையும் இனி வர்ற கொஞ்ச காலங்களுக்கு வழிபடுங்க. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. ரிஷப ராசி அன்பர்களே, கோபம் இன்னைக்கு நிறைய இருக்கும். முகத்தை கடுக்கடுன்னு வச்சுக்குவீங்க. பேச்சில் வந்து சிறு சிறு எரிச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பண வரவு நிறைய இருக்கும். குடும்பம் மேன்மையான நிலையில இருக்கும். இளைய சகோதரர் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பார். விளையாட்டுகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே திறமை வெளிப்படும். தைரிய உணர்வு நிறைய இருக்கும். தாய்க்கு உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் உடல் நலத்துல கவனம் அவசியம் தேவை. வாகனங்கள்ல போகும்போதும் கவனமா அவசியமா ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போங்க. வாகனங்களை பத்திரமாக வச்சுக்கோங்க. கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதுகளுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அது பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பிரிந்து சென்ற நபர்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படலாம். பூர்வீகத்துல சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கருத்தரித்த பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. மாமனார், தந்தை வழி உறவுகள்ல உடல்நல பிரச்சனைகள் வரும். மாமனாருக்கும் தந்தைக்குமே கூட உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவர்களோடு சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தையோட பணிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உங்களோட எதிரிகள், உங்களுக்கு வந்த நோய், உங்களுடைய வழக்கு இது எல்லாமே வந்து சீக்கிரமாகவே சரியாகிடும். திருமண உறவுல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களோடு சிறு சண்டை வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். வேலையில சிறு சிறு அலைச்சல்கள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கும். மனசஞ்சலத்தினால வேலையில பெருசா நீங்க செயல்பட முடியாம இருப்பீங்க. எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட கடைசியில வேலை வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. கோவில் வேலைகள்ல ஈடுபாடு அதிகமா எடுத்துக்குவீங்க. கோவில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுமே வந்து நல்லபடியாக இருக்கும். அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க. மாமியாருக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்லையும் நிறைய கவனம் வச்சுக்கோங்க. அரசு பணியில இருக்கிறீங்கன்னா உங்களோட வேலைகள்ல கவனம் அதிகமாக தேவை. உயர் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். ஏமாற்றங்கள் ஏதாவது அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை, மாமனார் வழிகள்ல உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இரண்டாம் திருமணம் பண்றீங்கன்னா அதுல மனைவிக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒப்பந்தம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா அதுல கவனமா யோசிச்சு சைன் பண்ணுங்க. தலை, நரம்பு, தோள்பட்டை, கால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. முருகன், பெருமாள், விநாயகர், சிவபெருமான் இவங்க எல்லாரையுமே வணங்குங்க. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. மிதுன ராசி அன்பர்களே, மூத்த சகோதரருக்கு ஆதரவு நிறைய தருவீங்க. லாபம் பெருமளவு வரும். பேச்சில் இனிமையான பேச்சுகள் உண்டு. குடும்பம் வந்து மேன்மையாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். இளைய சகோதரருக்கு வந்து தேவையில்லாத செயல்களை செஞ்சு பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால எதையும் யோசிச்சு செய்யுங்க. விளையாட்டுகள்ல இருக்கிறவங்களுக்கு அடிபடாம விளையாடுங்க. பார்த்து கவனமா விளையாடுங்க. வேலையாட்களா வந்து தகுந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இசைத்துறை சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது விஷயங்கள்ல மோசடிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதுலையுமே கவனமாக இருங்க. தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். இல்லைன்னா தாய் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடைகள் இருந்தா அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. வண்டி, வீடு, மனை இதுல வந்து சிறு சிறு பழுதுகள்னால விரயங்கள் ஏற்படலாம். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரம் சுமாராக போகும். உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம் வந்து தெளிவாக இருக்கும். நோய் வந்து குணமாகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும்.
சிறு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அழகிய வரன் கிடைக்கும். தாய் வழியில வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரைவிலேயே திருமணமும் நல்லபடியாக முடியும். கூட்டு தொழிலும் நல்ல முறையில நீங்க நடத்துவீங்க. வேலையில சிறு சிறு வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். அதனால மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும். தந்தைக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் வரலாம். அதனால அவருடைய உடல்நலன்ல கவனமா எடுத்துக்கோங்க. வெளிநாடு போறதுல ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள்ல கவனம் அதிகமாக வச்சுக்கோங்க. கோவில் சம்பந்தமான சொத்துகளையும் பார்த்து பராமரிங்க. மருந்துகளை எடுக்கும்போது டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எதையும் எடுக்காதீங்க. அதனால பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல ஏதாவது ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மதிப்பு, மரியாதை இதெல்லாம் குறைவாக இருக்கும். அரசு பணி, உயர் பதவிகள் இதுலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மாமியார் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர் நலமாக இருப்பார். அவர் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய இருக்கும். 2ஆம் திருமணம் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, நன்மைகள் குவியும் நாளாக இருக்கிறது. குடும்பத்தினருக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். அதனால உடல்நல பிரச்சனைகள்ல அதிகமா கவனம் எடுத்துக்கோங்க. குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சினால பிரச்சனைகள் ஏதாவது பெரிதாகலாம். எதையும் யோசிச்சு பேசுங்க. கண், வாய் இது சம்பந்தமான உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரலாம். இளைய சகோதரத்திற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு கவனம் அவசியமாக தேவை. வேலையாட்கள் தகுந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஆனா அவங்க உடல் நலன்ல கவனம் அவசியமா வேணும். வீடு, வாகனம், மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு. தாய் நலமுடன் இருப்பார். அவர் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் நிறைய கிடைக்கும். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். தந்தை, மாமனார் வழி உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். கல்லீரல், இடுப்பு வலி இது சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நோய், கடன், எதிரி, வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவு வெளிவந்துருவீங்க. திருமணம் விரைவிலேயே நடக்கும். கூட்டு தொழில் நல்லபடியாக போகும். நண்பர்கள் வழியில உதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். தீராத பிரச்சனைகள் பெரிதாகி கடைசியில அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சு அதுல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. அந்த வியாதி சரியாயிடும். கற்கள் விஷயங்கள்ல கவனம் அவசியமாக தேவை. மனைவியின் குடும்பத்தார்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அதிலும் கவனம் செலுத்துங்க. தந்தைக்கு ஏதாவது சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கோட வேலையிலையும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தையின் கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களோட தொழில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும். வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு நீங்க சீக்கிரமாகவே வெளிநாட்டுக்கு போவீங்க. அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த உடன்பிறப்பு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக அவருக்கு இருக்கும். அவருக்கு செயலில் வேகம், அவசரம் எல்லாமே கூட நிறையவே இருக்கும். 2வது திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வழி விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்தால் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கும் மனைவிக்கும் சிறு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தினருக்கு உடல்நல குறைபாடுகள் வரலாம். குடும்பத்திற்குள் சிறு சிறு சண்டைகள் வரலாம். பண விஷயங்களில் கவனம் அதிகம் தேவை. பேச்சினால பிரச்சனைகள் பெரிதாகலாம். எதையும் கவனமா யோசிச்சு பேசுங்க. கல்வி, கலைகள்ல ஆர்வம் குறைவாக இருக்கும். இளைய சகோதரர் மேன்மையாக இருப்பார். விளையாட்டுகள்ல ஆர்வம் நிறைய இருக்கும். தைரியம் நிறைய இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களோட செயல்கள் எல்லாமே திறமை வெளிப்படும். ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல காலமாக இருக்கு. வீடு, மனை, வாகனம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு பழுதுகள் ஏதாவது ஏற்படலாம். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். விவசாயம், தோட்ட வேலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு தாமத வேலைகளாக இருக்கும். பண்ணை வேலைகளும் கொஞ்சம் மந்தமாக செயல்படும். மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வேலைகள்ல இருந்து ஓரளவு சரியாகும்.
குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எலும்பு, பல், தொடை இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். பயணங்கள்ல போறீங்கன்னா எதுக்கும் கவனமாக போங்க. பேங்க் வழியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப லேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் குடும்பத்தினருக்குமே உடல்நல கவனங்கள் அதிகமாக தேவை. பார்ட்னர்ஷிப் வேலைகள்ல மோசடிகளை ஏதாவது பண்ணியிருந்தா அது இப்ப வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா விதத்திலும் கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. கோவில் வேலைகள்ல எல்லாம் ஈடுபாடு அதிகமாக எடுத்து நிறைய வேலைகள் செய்வீங்க. தொழில்ல வேகம் கூடும். எல்லா வேலைகள்லயுமே கேட்ட ஆர்டர்ஸ கேட்ட நேரத்துக்கு குடுத்துருவீங்க. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். மூத்த சகோதரர் நலமுடன் இருப்பார். அரசியல் ஈடுபாடுகள் பெரிதாகும். அதுல ஆழ்ந்து நீங்க ஈடுபடுவீங்க. நண்பர்களோடு சந்திப்பு நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2ஆம் திருமணம் பண்றதுக்கு அது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள், மருமகன், மருமகள் வழிகள்ல நீங்க ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகள் வழியில ஏதாவது சிறு சிறு செலவுகள் ஆகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல ஏதாவது சிறு கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ஆன்மீக வழியில நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக நல்லபடியாக இருக்கும். பேச்சிலையுமே இனிமையான பேச்சுகள் உண்டு. தனவரவு நிறைய இருக்கும். விளையாட்டுகள்ல சிறு மந்த உணர்வு இருக்கும். இசை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஆர்வம் குறைவாக இருக்கும். தாய் வழியில ஆதரவு நிறைய இருக்கும். தாய்க்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் ஏதாவது இருக்கும். உயர்கல்வியில இனிமையாக ஈஸியா படிச்சு முடிச்சிருவீங்க. வியாபாரம் நன்றாக போகும். பண்ணை வேலைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களோட பெயருக்கு மாறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன், நோய், எதிரி, வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவை. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில சிறு சிறு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பழகி பிரிந்தவர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கலாம். 2வது குழந்தைக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே கொஞ்ச காலதாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு பணம் சீக்கிரமாக கிடைக்கும். தந்தைக்கு உடல் நலன்ல கவனம் அவசியம் தேவை. முன்கோபம் அவருக்கு நிறைய வரும். அதனால ஏதாவது வீட்ல சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் நல்லபடியாக போகும். தொழில்ல நீங்க கேட்ட ஆர்டரை கேட்ட டைம்க்கு கொடுத்துருவீங்க. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாகவே முடியும். மாமியாரோடு இணக்கமாக நல்ல முறையில பழகுவீங்க. லாபம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர் நலமுடன் உங்களுக்கு ஆதரவும் தர்ற மாதிரி இருப்பார். அரசியல் ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழியிலேயோ, மருமகன், மருமகள் வழிகள்லயோ கேட்ட நேரத்துக்கு கேட்ட டைம்க்கு கிடைக்கும். நோய் காரணமாக ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஒப்பந்தங்கள்ல முறிவுகள் ஏற்படலாம். இந்த பிரச்சனை காரணமாக நீங்க வேறு இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ஒளி கிரகங்களின் பார்வையினால பல நன்மையான செயல்கள் உங்களுக்குள்ள நடந்துட்டே இருக்கு. குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரும். பேச்சிலையும் கவனம் அதிகமாக தேவை. பணவரவு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். இளைய சகோதரர் குளுமையாக இருப்பார். வீட்ல விளையாட்டுகள்ல ஆர்வம் நிறைய எடுத்துக்குவீங்க. வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமை உங்க வேலைகள் எல்லாத்துலயுமே வெளிப்படும். தைரியமும் நிறைய இருக்கும். தாய் நலமுடன் இருப்பார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்ல முறையில எளிமையாக கற்றுக்கொள்வீர்கள். வீடு, வாகனம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்வுகள்னால வீட்ல மகிழ்ச்சி நிறைய இருக்கும். குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்ல குழந்தை இருக்குதுன்னா குழந்தைக்கும் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது சிறு உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எலும்பு, கண், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம்.
கடன், நோய், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க கவனமாக இருங்க. தாய் மாமா வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். திருமணம் கொஞ்சம் காலதாமதமாகும். கூட்டுத் தொழில்ல மந்தமான ஒரு நிலை இருக்கும். நண்பர்கள் வழியிலையும் பேங்க் லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வியாதிகளுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். அதனால விரயங்கள் அதிகமாகலாம். வேலையில அலைச்சல்கள், இடையூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புனித யாத்திரை எங்கேயாவது போகணும்னு நினைப்பீங்க. தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க. கோவில் வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்வீங்க. தொழில் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் நல்ல முறையில போகும். பாஸ்போர்ட் வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடியும். மாமியாருடன் இணக்கமாக நல்ல முறையில பழகுவீங்க. நிர்வாகத்திறன் உங்களுக்கு மேம்படும். அதனால பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாபங்களை நீங்க கரெக்டா கேட்டு வாங்கிருங்க. இல்லைன்னா அதுல ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது திருமணத்திற்காக காலதாமதம் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா 2வது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ விரயங்கள்னால உங்க செலவுகள் அதிகரிக்கலாம். தூக்கமின்மை ஏற்படும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, கடின உழைப்பினால முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள். பண வரவு நிறைய இருக்கும். குடும்பத்துக்குள்ள மேன்மையான நிகழ்வுகள் நடக்கும். மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். பேச்சுல இனிமையான நிலை இருக்கும். கல்வி கேள்விகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரர் நலமுடன் இருப்பார். விளையாட்டுகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. தைரியம் நிறைய இருக்கும். திறமைகள் எல்லாமே வெளிப்படும். வேலையாட்களும் தகுந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. தாய் மற்றும் மாமியாருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி படிக்கும்போது மாணவர்கள் கவனமாக படிங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. பிரிந்த நபர் மீண்டும் வந்து சேரும்போது அவரால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கும் மூத்த சகோதரருக்கும் ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏதாவது வரும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். உங்களோட கடன் ஓரளவு குறையும். எதிரிகள் தொல்லை எல்லாம் இருந்து விடுபட்டுடுவீங்க. வீண் வம்புக்கு மட்டும் போகாம இருங்க. திருமணம் பிரச்சனை ஏதாவது ஒரு இழுபறி நிலையிலேயே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல அவசரம், போராட்டம் இதெல்லாம் நிறைந்து இருக்கும். நோயினால நீங்காத துன்பம் இருக்கும். வேலைகள்ல வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். தந்தை உடல்நிலையில முன்னேறி இருப்பார். தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. கோவில் வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்வீங்க. தொழில்ல கவனம் தேவை. லாபத்துல நீங்க கரெக்டா கேட்டு வாங்கிருங்க. ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி எதையும் யோசிச்சு 2, 3 தடவை படிச்சு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்க. நண்பர்கள், மருமகன், மருமகள் வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கேட்ட உதவி கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2ஆம் திருமணத்திற்காக காலதாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேராசையினால பொருட்களை பெரிதும் இழக்காதீர்கள். தூக்கம் நன்றாக வரும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, உடலும் மனமும் குளுமையாக இன்னைக்கு இருக்கும். குடும்பம் நல்ல நிலைமையில மகிழ்ச்சியாக இருக்கும். பண வருவாய் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சிலையுமே இனிமையான பேச்சுகள் உண்டு. கையிருப்பு பணம் அதிகமாகும். கல்வி கலைகள்ல ஆர்வம் மிகுந்து காணப்படும். இளைய சகோதரருக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கும் சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். தந்தையோட வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டுல இருக்கிறவங்களுக்கு உடல்நல கவனம் அவசியமாக தேவை. தாய்க்கு ஏதாவது மனக்கவலைகள் இருக்கும். உயர் கல்வியில படிக்கிறவங்களும் கவனமாக படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியமாக தேவை. மனம், புத்தி இதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏதாவது இருக்கும். குழந்தை தாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். இளைய சகோதரரோடு உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வம்பு, வழக்கு, கடன், நோய் இது எல்லாமே
பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தாய் மாமாவின் உடல் நலன்ல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் விரைவிலேயே கைகூடும். 2வது குழந்தைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டுத் தொழில்ல நல்ல அமோகமான பண வருவாய் உண்டு. பயணங்கள் இனிமையானதாக இருக்கும். நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உடல்நல பிரச்சனைகள்னால மருத்துவ செலவுகள் வரலாம். வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கும். மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள்ல கவனம் அவசியமா தேவை. கோவில் சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். பதவி உயர்வு வருவதுல ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். வெளிநாடு போறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். லாபம் எல்லா விஷயங்களையும் அதிகமாக வரும். மூத்த சகோதரர் நலமுடன் இருப்பார். 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில உதவிகள், மருமகன் மருமகள் வழியில உதவிகள் கேட்ட நேரத்துல கேட்ட டைம்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தூக்கமின்மையினால சோர்வு நிறைய இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, மன அமைதினால நிம்மதியாக இருக்கிறீங்க. குடும்பத்தில் உள்ளோருக்கு உடல் நல கவனம் அவசியமாக தேவை. விளையாட்டுல கவனம் அவசியமா வச்சுக்கோங்க. இளைய சகோதரர், தந்தை இவங்களுக்குமே உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வகிக்கும் பதவிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வேலையாட்கள் தகுந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. பண்ணை வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். வியாபாரம் நல்லா அமோகமாக போகும். சுப நிகழ்வுகள்ல சிறு சிறு தாமதங்கள் ஆகும். வீடு வாகனங்கள்ல சிறு பழுதுகள்னால விரைய செலவுகள் வரலாம். குழந்தை தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருந்தா கவனமாக இருங்க. தந்தை மாமனார் வழி உறவுகளோடு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம். நரம்பு, தோள்பட்டை, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வரலாம். திருமணம் விரைவிலேயே கைகூடும். திருமண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலும் நல்ல முறையில நடக்கும். நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணம் இனிமையானதாக இருக்கும். உடல்நல பாதிப்பு ஏதாவதுனால நீங்க மருத்துவ செலவ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்காத பகையினால ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படுத்துற நபர்கள் உடனே இருப்பார்கள். அவர்களிடம் கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ், பென்ஷன் இது சம்பந்தமான பண வரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் வேலைகள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய ஈடுபாடுகளோடு செய்யுங்க. வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் போறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தொழில் நன்றாக நடக்கும். அரசு பணிக்கான உத்தரவுகள் விரைவிலேயே வரும். வியாபாரம் நல்லா நடக்கும். பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே சீக்கிரமாகவே முடியும். மூத்த சகோதரருக்கு சிறு சோம்பல் உணர்வு இன்னைக்கு இருக்கும். 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நண்பர்கள் வழியில, மருமகன் மருமகள் வழிகள்ல கேட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல தூக்கம் வரும். மருத்துவ செலவுனால சிறு விரயங்கள் ஆகலாம். தாய் வழிகள்ல ஏதாவது செலவுகள் ஆகலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, முன் கோபத்தை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் நண்பர்களுக்கும் சிறு உடல்நல கவனம் அவசியம் தேவை. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் நிறைய வச்சுக்கோங்க. குடும்பத்தாருக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். தனம் வருவாய் குறைவாக இருக்கும். கேட்ட நேரத்துல பண வருவாய் இன்னும் வரலையே எதிர்பார்த்த இடத்துல இருந்து அப்படின்ற கவலை இருக்கும். குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசும்போது நிதானமா யோசிச்சு எதையும் பேசுங்க. விளையாட்டுல கவனம் அவசியமாக தேவை. இளைய சகோதரர் அறிவாளியாக இருப்பார். ஆனா சிறு சோம்பல்தனத்தோடு இருப்பார். விளையாட்டுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட வேலைகள் எல்லாமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். தைரியமாக இன்னைக்கு இருப்பீங்க. உயர்கல்வியில சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். தாய்க்கு முக பகுதிகளில் கவனம் அவசியம் தேவை.
குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சம்பந்தமான சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை, மாமனார் வழி உறவுகளோடு நீங்க நல்லபடியாக பழகுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளோடு நீங்க நல்ல முறையில நட்பு ரீதியாக பழகுவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பிரிந்த நபர் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க திரும்ப வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மன ரீதியான வருத்தங்கள் அதிகமாக இருக்கும். பேங்க் சம்பந்தமான லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பயணங்கள்ல போகும்போது கவனமா போங்க. நண்பர்கள் வழியில சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். வெளிநாட்டு உறவுகளோடு ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதனால மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். உயில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெகு தூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நீங்க ஈடுபாடு அதிகமா எடுத்து செய்வீங்க. புனித யாத்திரை போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வந்து ஓரளவு மந்தமாக போகும். அரசு பணி உத்தரவுகள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மாமியார் வந்து கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. நிர்வாகத்திறன்ல சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர் நலமுடன் இருப்பார். லாபம் எல்லா வழிகளிலும் வரும். இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நண்பர்கள் வழியில, மருமகள் வழிகள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரய செலவுகள்னால உங்களுக்கு பணச்சுமை அதிகமாகும். தூக்கமின்மையினால அவதி நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, பதவிகளால் லாபம் நிறைய இருக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் நண்பர்களுக்கும் சிறு உடல்நல கவனம் அவசியம் தேவை. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். பணவரவு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பேச்சுல நிதானமா பேசுங்க. முன்கோபத்தினால எதையாவது பேசிட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்படாதீங்க. குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் வேலைகள்ல நிறைய இருக்கும். தைரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இளைய சகோதரர் வந்து ஆரோக்கியமாக இருப்பார். பண்ணை வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். வாடகை சம்பந்தமான வேலைகள் எல்லாமே அந்த வாடகைகள் பணம் எல்லாமே வசூலாகும். விவசாயம் நல்லா நடக்கும். கால்நடைகள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். தோட்டத்துல விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும். தாய் நலமுடன் இருப்பார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் எல்லாம் நிறைவு பெற்று சொத்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். தந்தை, மாமனார் வழி உறவுகளோடு நீங்க இணக்கமாக நல்ல முறையில பழகுவீங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க. ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போங்க. நோய், கடன், வம்பு, வழக்கு இதுல சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் செய்யறவங்க கவனமாக இருங்க. திருமண உறவுகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு உறவுகள் வழியில ஏமாற்றங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில சிறு சிறு சண்டைகள் வரலாம். பேங்க் சம்பந்தமான லோன் கிடைக்கிற விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். உயில் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இவ்வளவு காலம் இருந்திருக்கும். இப்ப வந்து அது எல்லாமே சரியாகிடும். உங்க மேல வீண் பழி சுமத்தினவங்களே இப்ப உங்களை பார்த்து வியர்க்கிற அளவுக்கு நீங்க வந்து முன்னேறி காட்டியிருப்பீங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு வெளியே வந்துருவீங்க. தந்தை வேலைகள்ல சிறு சிறு தாமதங்களாக இருப்பார். செரிமான கோளாறு ஏதாவது ஏற்படலாம். வெளிநாடு போறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். கோவில் வேலைகள் கொஞ்சம் மந்தமாக நடக்கும். அரசு பணி உத்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வந்து நல்ல முறையில நடக்கும். வியாபாரத்துல நிறைய லாபம் இருக்கும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். லாப பணங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்துல வந்துடும். மூத்த சகோதரர் நலமாக இருப்பார். இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பான காலமா இருக்கு. வாகன பழுதுனால உங்களுக்கு விரய செலவுகள் வரலாம். மருத்துவ விரயங்கள் ஏதாவது ஏற்படலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.